நல்லக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம மாயா இருக்காங்கல்ல, மாயா வந்து அதிரடியா வந்து நம்ம கதிரையும், தனத்தையும் வந்து சேர்த்து வச்சுட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து போலீஸ் அதிகாரி எல்லாத்தையுமே வந்து மாயா வந்து கோயிலுக்கு கூட்டு வர மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து அந்த காச வந்து வெட்ட போறாங்க. அந்த நேரத்தில வந்து நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து மாசா வந்து என்ட்ரி குடுக்குற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. மாயாவ பார்த்த உடனேயுமே வந்து புவனேஸ்வரிக்கு வந்து பயங்கரமான ஷாக் ஆயிருது. என்னடா! நம்ம அடியாள்லாம் அனுப்பி இவள கடத்தி கொண்டு போய் குடோன்ல தானே மறைச்சு வைக்க சொன்னோம். இவ என்னடான்னா கரெக்ட்டா வந்துட்டாளே! இவ வந்தாலே ஏதாவது பிரச்சனை ஆயிருமே! என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. சரி வரட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிக்க போலீஸ் ஆஃபீஸரோட வந்து மாயா வந்து அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவுடனே என்னம்மா வேணும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறதெல்லாம் தப்பு. பிடிக்காம 2 பேரை வந்து பிரித்து வைக்கிறீங்க. அவங்க 2 பேர்த்துக்கு வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் வந்து அவங்களோட வாழ்க்கையில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து புவனேஸ்வரி வந்து கோவப்படுறாங்க. ஏய் என்ன வந்து நீ பாட்டில் உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. 2 பேருமே வந்து சம்மதம் சொல்லிட்டாங்க சரியா? 2 பேருக்குமே வந்து பிரியறதுக்கு சம்மதம். நீ தேவையில்லாமல் வந்துக்கிட்டு இடையில நீ தான் குட்டையை குழப்பிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா தேவையில்லாமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஊருக்குள்ளே வந்து இப்படி பஞ்சாயத்தை கூப்பிட்டு வச்சு 2 பேர்த்தையும் பிரிக்கிறதே சட்டப்படி தப்பு. நீங்கள் தான் அப்படி பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களை தூக்கி உள்ளே வச்சுருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிங்க வந்து மிரட்டுறாங்க. புவனேஸ்வரி வந்து அந்த இடத்துல அதை கேட்ட உடனேயுமே அமைதியாகிடுறாங்க. இதுக்கு மேலே பேசினோம்னா நம்மளை தூக்கி உள்ளே வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம இவங்க ரகுராம் வந்து கேட்குறாங்க, மேடம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன சார் ஊரில் பெரியவங்க நீங்களே இப்படி பண்ணலாமா? 2 பேர் நல்லா வாழட்டும், அவங்கள வந்து தேவையில்லாமல் இப்படி பிரித்து வைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை மேடம் அவங்க 2 பேர்த்துக்கு வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்துட்டு மாயா வந்து சொல்கிறாங்க, இல்லை மேடம் அவங்ககிட்டே நீங்கள் விசாரிச்சு பாருங்கள். அவங்களுக்கு வந்து ஆசை தான். அவங்க வந்து சந்தர்ப்ப சூழ்நிலையினால தான் இப்படி வந்து சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி மாயா இருங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனத்துக்கிட்ட கேட்குறாங்க, உனக்கு வந்து கதிர் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விருப்பமா இல்லையாம்மா நீ சொல்லுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும், இல்லை எனக்கு வந்து எங்கள் அப்பாவோட வாக்கு தான் முக்கியம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதிலே தெரிஞ்சு போயிடுது நீங்கள் சொல்கிறதுனால தான் உங்கள் பொண்ணு வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்கு. இல்லைன்னா அந்த பொண்ணுக்கு வந்து இந்த பையன் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் தான் போல். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் தான் உங்கள் பொண்ணை வந்து இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்து கதிர்கிட்ட கேட்குறாங்க, நீ சொல்லுப்பா உனக்கு வந்து அந்த பொண்ணு கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. அதுக்கு வந்து கதிர் வந்து கொஞ்சம் நேரம் அமைதியாகவே இருக்காங்க. மாயா வந்து சொல்லு நீ எதுக்கும் பயப்படாத தைரியமாக சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா வந்து சொல்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, நான் வந்து தனம் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஆசைப்படத்தான் செய்கிறேன். ஆனால் என்ன பண்ணுறது சந்தர்ப்ப சூழ்நிலையினால இந்த முடிவு எடுக்க வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா சார் 2 பேருக்குமே வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் தான். ஆனால் வந்து நீங்கள் தான் சுற்றி இருக்கிறவங்க தான் அவங்கள வந்து கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க சரியா? தேவையில்லாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இப்படி பண்ணிங்கன்னா நான் வந்து உங்கள தூக்கி எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வைக்க வேண்டி வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ் அதிகாரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சிவராம் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் மேடம் நாங்கள் வந்து அவங்கள வந்து கம்பல் பண்ணலை. அவங்க 2 பேருக்குமே வந்து கல்யாணம் வந்து தப்பாக தான் நடந்துச்சு. தப்பாக தான் தாலி கட்டி அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால தான் நாங்கள் இப்படி பண்ணோம். எங்களுக்கு வந்து எந்த சம்மந்தம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் நீங்கள் அவங்க கல்யாணம் முடிஞ்சதை பற்றி பேசாதீங்க. இப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்களே, அப்படிப்பட்டவங்கள நம்ம தான் சேர்த்து வைக்கணும். நம்மளே பிரித்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இது எங்கள் ஊர் வழக்கம் தான். நாங்கள் வந்து யார் மனசுக்கு பிடிக்கலனாலும் நாங்கள் இப்படி தான் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இதெல்லாம் ரொம்ப தப்பு சார். தயவுசெய்து வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. அதுக்குன்னு முறைப்படி வந்து எல்லாமே சட்டமெல்லாம் வந்துருச்சு. அதுபடி செஞ்சால் தான் இது வந்து செல்லும். நீங்களா செஞ்சீங்கன்னா அதெல்லாம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏம்மா மாயா ரொம்ப நன்றிம்மா. நீ வந்து சொன்னதுனால தான் இப்படி ஒரு ஜோடி வந்து பிரியறத எங்களால் தடுக்க முடிஞ்சுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாயாவுக்கு வந்து அவங்க 2 பேரும் நன்றி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. மாயா வந்து கதிர் தனத்தை 2 பேர்த்தையுமே வந்து அந்த இடத்துல வந்து ஒன்று சேர்த்து வைக்காங்க. அதை பார்த்துட்டு ரகுராம் வந்து பயங்கரமான கடுப்பில் கோவப்பட்டு போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.